கோவையில் மை V3 ஆட்ஸ் என்ற நிறுவனம் பொதுமக்களிடம் பணம் வசூலித்து மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தபோது அவருக்கு ஆதரவாக பொதுமக்கள் திரண்டு வந்து பரபரப்பை ஏற்படுத்தினர். ஆனால் அதன் பிறகு பலர் பாதிக்கப்பட்டதாக புகார்களித்தனர். இதேபோல் சேலத்தில் ஒரு அறக்கட்டளை இரட்டிப்பு ஆசை காட்டி சுமார் 500 கோடி ரூபாய் வரை பணம் வசூலித்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. போலீசார் விசாரணைக்கு சென்றபோது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போலீசாரின் விசாரணையில் ரசீது இல்லாமல் பொதுமக்களிடம் வசூலித்த 12 கோடி ரூபாய் ரொக்கம், 2.5 கிலோ தங்கம் சிக்கியுள்ளது. மோசடியின் பகீர் பின்னணி என்ன? சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து புனித அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை என்ற பெயரில் கடந்த 1 வருடமாக அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதன் நிறுவன தலைவர் வேலூரைச் சேர்ந்த விஜயபானு, துணை நிறுவன தலைவராக ஜெயப்பிரதா என்பவர் உள்ளார். இவர்களோடு பாஸ்டர் செந்தில்குமார், பாஸ்கர் ஆகியோர் தலைமையில் இந்த அறக்கட்டளை செயல்பட்டு வந்துள்ளது. இந்த நிறுவனத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பகல் நேரத்தில் 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டது. இது தவிர ஏழை குழந்தைகளுக்கு இலவச கணினி பயிற்சி, தையல் பயிற்சி, TNPSC குரூப் தேர்வுக்கு இலவச பயிற்சி வழங்கப்படுவதாகவும் அறிவித்திருந்தனர். மேலும் பெண்களுக்கு பாக்குத்தட்டு தயாரித்தல், மெழுகுவர்த்தி தயாரித்தல் உள்ளிட்ட பல்வேறு தொழில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் என்றும் கூறியிருந்தனர். இந்நிலையில் பணம் டெபாசிட் செய்தால் 2 மாதத்திற்கு ஒருமுறை அதிக வட்டி தரப்படும் என கூறியதாக தெரிகிறது. அதன்படி தங்கள் நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் செலுத்தினால் மாதம் 30,000 ரூபாய் வீதம் 7 மாதங்களுக்கு 2,10,000 ரூபாய் தருவதாகவும், 50,000 ரூபாய்க்கு மாதம் 15,000 ரூபாய் வீதம் 7 மாதத்திற்கு தருவதாகவும், 10,000 ரூபாய் செலுத்தினால் 3,000 ரூபாய் வீதம் 7 மாதத்திற்கு பணம் தருவதாகவும், 5,000 ரூபாய் செலுத்தினால் மாதம் 1,500 ரூபாய் வீதம் 7 மாதம் வழங்கப்படும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இவர்களது ஆசை வார்த்தைகளை நம்பி சேலம் அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, வாய்க்கால் பட்டறை, அயோத்தியாப்பட்டினம், தாதம்பட்டி மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள், கூலி வேலை செய்யும் பெண்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என பலரும் போட்டி போட்டுக்கொண்டு டெபாசிட் செய்துள்ளனர். இதனால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் தனியார் மண்டபத்தில் திரண்டு முதலீடு செய்து வந்துள்ளனர். அவர்களுக்கு முறையாக நிறுவனம் தெரிவித்தபடி பணத்தை திருப்பி வழங்கி வந்தனர். இந்த நிலையில் நேற்று ஸ்பெஷல் ஆஃபர் என்ற பெயரில் 1 லட்சம் ரூபாய் செலுத்தினால் 2 மாதத்தில் 2 லட்சம் ரூபாய் தருவதாக புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்ததால் பணம் டெபாசிட் செய்வதற்காக ஏராளமான மக்கள் மண்டபம் முன்பாக திரண்டுள்ளனர். இது குறித்த தகவல் அறிந்த சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையில் 6 பேர் கொண்ட போலீசார் நேற்று மாலை திடீரென சிவகாமி மண்டபத்திற்குள் நுழைந்து அறக்கட்டளை நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சாதாரண உடையில் சென்றிருந்ததால் முதலீடு செய்ய வந்திருந்த பொதுமக்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தாங்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என்று கூறிய போது தங்களுக்கு பணம் முறையாக வழங்கி வருவதாகவும், தாங்கள் யாரும் புகார் செய்யவில்லை என்றும், தங்களை ஏமாற்றவில்லை என்றும் கூறி போலீசாரை வெளியேறுங்கள் என கூறி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். 6 மாதம் மட்டும் 1/2 பவுன் தராங்க. 1000 ரூபா போடுவோம் மாதம். 1000 ரூபா போடுவோம், 1/2 பவுன் தருவாங்க. இல்லை எங்களுக்கு சாப்பாடு இல்லைங்க, அதான் சாப்பாடு தராங்க. அது தராங்க, துணிமணி தராங்க எங்களுக்கு. நாங்கள் இல்லாத ஏழைங்க தான். தெரியலையே, அந்த அம்மா ஏமாத்துதுன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாலாம் ஏமாத்தலை, எங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இருக்குது. அதெல்லாம் எதுவுமே ஏமாத்தலை, அதெல்லாம் ஏமாத்தலை, கரெக்டாக எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் போட்டார். கரெக்டாக பணம் வரும் சார். வயிறால எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க, நல்லபடியாக வச்சுருக்குறாங்க சார். ஏமாத்தலாம் இல்லைங்க சார். ஏமாத்தி போனவங்க
ஏமாத்தாதவங்கள தான் சார் வந்து நேராக நிற்கிறீங்க. அதெல்லாம் போக மாட்டாங்க சார், போக மாட்டாங்க சார். 4 வருஷம் இல்லைங்க சார், எங்களுக்கெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்க, பிடிக்கிறாங்க சார். ஒரு வள்ளலார் மாதிரி அந்த அம்மா 5000 போட்டால் மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 1000 சோறு சாப்பிட்றோம். அதை எங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க படிக்க வைக்கிறோம். வந்து வீட்டு வாடகை கட்டுறோம். சோறு 10 ரூபாய்க்கு சோறு தராங்க, வாங்கி போய் பிள்ளைங்களை காப்பாற்றுறோம். ஒரு சாப்பிட்ற உயிரெல்லாம் நம்மளால உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதனால் சுதாரித்துக் கொண்ட போலீசார் உடனடியாக சேலம் மாநகர போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் உடனடியாக மண்டபம் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் சேலம் மாநகர துணை ஆணையர்கள் வேல்முருகன் மற்றும் கீதா ஆகிய இருவரும் நேரில் சென்று அறக்கட்டளை நிர்வாகிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் மண்டபத்தின் நுழைவாயில் கேட்டை பூட்டிவிட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது பொதுமக்கள் ஏராளமானோர் மண்டபம் முன்பாக திரண்டனர். இதனால் அம்மாப்பேட்டை சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் மண்டபம் முன்பாக திரண்ட அனைவரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அசம்பாவிதங்களை தவிர்க்க திருமண மண்டபத்திற்கு முன்பாக கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டனர். அங்கு திரண்ட பொதுமக்கள் தாங்கள் டெபாசிட் செய்ய வந்திருப்பதாகவும் அறக்கட்டளை நிர்வாகிகள் இதுவரை தவறு ஏதும் செய்யவில்லை என்றும் தங்களுக்கு முறையாக தவணைத் தொகையை திருப்பி வழங்கி வருவதாகவும் அதனால் அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள், கைது செய்யாதீர்கள் என்று போலீசாரிடம் கெஞ்சியுள்ளனர். இல்லை, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த அம்மாவால் நாங்கள் அநேகம் வீராண பட்டணமே அநேகமாக வாங்குகிறோம். நிறைய பேர் வீராணத்தில் வாங்குகிறோம். 20,000 போட்டேங்க சார். மாதம் 4,000 ரூபா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது சார் ஏதோ உதவி பண்ணுறவங்கள நீங்கள் எது கொடுக்குறீங்க, நாங்கள் எப்படிங்க சார் கேட்க. ஏழைங்களுக்கு ஏதோ பென்ஷன் மாதிரி அப்படியெல்லாம் அப்படி சொன்னாங்க. அவங்க ஒன்றும் இருக்கவே மாட்டாங்க சார், உயிரோட கூட இருக்க மாட்டாங்க. பொய்யுங்க சார் இதெல்லாம். பாவம் எவ்வளோ பேர் ஏழைங்க சார் எல்லாம். இந்த இதை ஒரு 1000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா 1000 ரூபா வந்து அவங்க மருந்துக்கு வாடகைக்கு எதுக்கு அது ஆகும் இல்லைங்க சார். அப்போது பொதுமக்களிடம் பணம் கட்டியதற்கான ரசீது உள்ளதா என்று போலீசார் கேட்டுள்ளனர். ரசீது எதுவும் இல்லை, தங்களிடம் உள்ள ஆதார் அட்டை நகலை பெற்றுக்கொண்டு நலத்திட்டம் வழங்குவதற்கான சிறிய அட்டை ஒன்றை மட்டுமே கொடுத்ததாகவும் கூறியுள்ளனர். பணத்தை திருப்பி தராவிட்டால் எதை வைத்து புகாரளிப்பீர்கள் என்று போலீசார் கேட்டனர். அதற்கு பொதுமக்களிடம் பதில் இல்லை. 5000 ரூபா கொடுத்துட்டாங்க, இன்னும் 7 மாதம் தரேன்னு தான் சொன்னாங்க. என்ன ஏதுன்னா நம்மளுக்கு இன்னும் தெரியல, சரியா என்னன்னு தெரியல. அதான் இப்போ ஏதோ போர்க்கொள்ள மாதிரி போயிட்டு இருக்கு, என்ன இதுன்னே தெரியல. ஆனால் ஏதோ போயிட்டு இருக்கு, ஆனால் என்னன்னு இதுன்னு தெரியல. ஆனால் ஸ்கீம் நிறைய ஸ்கீம் இருக்கு, அது நம்மளுக்கு சரியா தெரியலண்ணா. மோசடி நடப்பதை உறுதி செய்த போலீசார் அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை நடத்தி இரட்டிப்பு பணம் தருவதாக பொதுமக்களிடம் வசூல் செய்த நிர்வாகிகள் விஜயபானு, ஜெயப்பிரதா, செந்தில்குமார், பாஸ்கர் உள்ளிட்ட 6 பேரையும் வேனில் ஏற்றி விசாரணைக்காக பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து அனுமதி இல்லாமல் முதலீடு பெற்று மோசடி செய்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அறக்கட்டளை நிறுவன தலைவர் விஜயபானு, ஜெயப்பிரதா மற்றும் பாஸ்கர் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். நேற்று மட்டும் மண்டபத்திலிருந்து 12 கோடி ரூபாய் கட்டுக்கட்டாக பணம் மற்றும் முதலீடு செய்பவர்களுக்கு ஊக்கப்பரிசு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த 2.5 கிலோ தங்கம், 13 கிலோ வெள்ளி மற்றும் 1000 மூட்டை அரிசி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக நடந்த இந்த நிறுவனத்தின் மூலம் சுமார் 500 கோடி ரூபாய் அளவில் முதலீடு பெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கைதான நிறுவன தலைவர் விஜயபானு ஏற்கனவே வேலூரில் இருந்தபோது அங்கு பாஜக சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். மேலும் கள்ள நோட்டு மோசடி புகாரில் ஆந்திர போலீசாரால் ஒருமுறை கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் IAS அதிகாரி என கூறி மோசடியில் ஈடுபட்டதாக
சென்னையில் ஒரு வழக்கும் உள்ளதாகவும் தெரிகிறது. தொடர் புகாருக்கு உள்ளானதால் பாஜகவிலிருந்து விஜயபானு நீக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. போலீசார் விசாரணை நடத்த நேற்று மண்டபத்திற்குள் சென்றபோது அவர்களை தாக்கிய பொதுமக்கள் 10 பேர் மீது சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே முறைகேடு நடைபெற்ற தனியார் மண்டபத்திற்கு போலீசார் தற்போது சீல் வைத்துள்ளனர். பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் தொடர்ந்து மண்டபத்திற்கு வந்த வண்ணம் இருப்பதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க அங்கு தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.